முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு முதல்வர் பல்வேறு உத்தரவுகளை வழங்கினார். பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மற்றும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஊழல் புகாரில் சிக்கினால் உடனடியாக அமைச்சர் பதவி பறிக்கப்படும். எனது தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் முறைகேடுகள் இருக்கக்கூடாது, பள்ளிகளில் அலப்பறைகள் கூடாது, ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். ஏசி பஸ்களை அதிகப்படுத்தினாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தாமல் மாற்று வழியில் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். லாக்அப் மரணங்களை முந்தைய அரசுகள் மூடி மறைத்தன. சிறை கைதி மரணம் தொடர்பான வழக்கில் எதையும் மூடி மறைக்கும் எண்ணம் இல்லை. தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். பழனி கோயில் நிலம் தொடர்பான விவகாரத்தில் அரசு சார்ந்த யாருக்கும் தொடர்பில்லை. பத்திரப்பதிவு துறையில் திமுக ஆட்கள் தான் முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் ராமர் கோவில் உண்டியல் திருட்டை இப்போது ஒப்புக்கொள்கிறார் யோகி ஆதித்யநாத். கடவுள் பெயரால் கல்லா கட்டிய உங்களின் ஊழல் நாடகத்திற்கு வரும் 2029 தேர்தலில் மக்கள் சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். பார்லிமெண்ட் தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் தமிழகம் வஞ்சிக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்க்கும். கடந்த முறை போல் திமுகவும் எதிர்க்கும் என நம்புகிறோம் என எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சேலம் ஒதியத்தூரில் அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு எழுந்திருக்கும் சிக்கலை கூட தீர்க்க இயலாது திராணியற்று போய்விட்டதா தாவேக அரசு? இதுதான் கொள்கை தலைவர் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பற்றா என தாவேக அரசுக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அன்புமணியை தலைவராக ஏற்க மாட்டேன், இனி எந்த பாதை என்பதை ஆய்வு செய்து முடிவெடுப்பேன் என பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். பாமகவிலிருந்து விலகியதை அடுத்து திமுக அதிமுகவிலிருந்து அழைப்பு வந்தது என பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். அன்புமணியை நம்பி வன்னியர்கள் ஏமாற வேண்டாம் என்றார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 11 பேரை அதிமுகவிலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். தமிழகத்தில் நிரந்தர கூட்டணியும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. ஆனால் நாங்கள் அதிமுக பக்கம் போக மாட்டோம். தனித்து நின்று வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த இயக்கமாக திமுகவை மாற்றி காட்டுவோம் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி கூறினார். அதிமுகவினர் தூக்கத்தில் இருந்து எழ வேண்டும். தேர்தலில் தாவேக ஜெயித்ததற்கே எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட முறைகேடு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கின் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் மத்திய அரசின் முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்க வேண்டியது அவசியம். எனவே இவ்விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டே கையெழுத்தாகிறது. இதனால் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும். இது இருதரப்புக்கும் வெற்றி தரும் ஒப்பந்தம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். எனக்கு மாரடைப்பு வர வேண்டும் என பாரதிய ஜனதா ஆசைப்படுகிறது. பாரதிய ஜனதா அரசியல் முடிவை பார்க்கும் வரை உயிரோடுதான் இருப்பேன் என மம்தா பானர்ஜி தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயில் ரத தேரோட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கசிந்ததாக வெளியான தகவலுக்கு தேசிய அணுசக்தி ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அணுசக்தி ரகசியங்கள் தொடர்பான ஆவணங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு கப்பல் உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகமைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், கரூர், ஈரோடு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஜூலை 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் பரவலால் இதுவரை 754 பேர் இறந்துள்ளனர். 2100 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் விஜய் தனது ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே மேடை பேச்சு பேசி வருகிறாரே தவிர பொதுமக்களுக்காக எதுவும் பேசுவதாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை புத்துயிர் பெறச் செய்யும் திட்டத்தை 2019 முன்னெடுத்தோம் என்றார். கன்னியாகுமரியில் சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கின் ஈரம் காய்வதற்குள் சென்னை புழல் சிறையில் கைதி பாலாஜி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிறைகளில் தொடர்ந்து நடைபெறும் மர்ம மரணங்கள் குறித்து அரசு என்ன விளக்கமளிக்கப் போகிறது என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். அமைச்சரவை கூட்டத்தின் போது குறிப்பிட்ட சில அமைச்சர்களை குறிப்பிட்டு முதல்வர் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதாவுடன் பேச்சு நடத்துவதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே கூறிவிட்டார். ஸ்டாலின், பழனிசாமி ஆகியோர் கடைசி முயற்சியாக பாரதிய ஜனதாவுடன் சேர முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறு பரப்பிய வினோத் சூரியகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து எம்எல்ஏ எம்பிக்களும் விளையாட்டில் பங்கேற்க வேண்டும். அதற்கான நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். காவல்துறையில் சேர இளைஞர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கும் நிலையில் ஓராண்டுக்கு காவலர் தேர்வு நடத்தப்படாது என்ற அறிவிப்பு பெரும் அநீதியாகும். 2025ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வுக்கான முடிவுகளை விரைவாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ரயில் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்ய IRCTC இணையதளத்தின் புதிய பதிவை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தளம் முடங்குவது போன்ற சிரமங்களை போக்க PRS முறைக்கு மாற்றாக கிளவுட் தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்யும் வகையில் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. நீட், வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோவில் திருட்டு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கேள்விகள் எழுப்ப கூட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் மோடி நாளை ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கி வைக்கிறார். 2600 பேர் பயணிக்கும் வகையில் இயங்கும் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் SIR பணி நடவடிக்கைக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், VCK உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கு பணி முடிந்ததால் சுப்ரீம் கோர்ட் முடித்து வைத்தது. ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகத்திலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. 193 பேருக்கு பரிசோதனை செய்ததில் 32 பேருக்கு பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் வரும் 18ஆம் தேதி கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோவின் ஒரே ஆண்டில் 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இஸ்ரோ ராஜினாமா செய்வதற்கான விதிகளை கடுமையாக்கியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கட்சித் தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட பாஜக உயர்மட்ட தலைவர்களின் முக்கிய கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் புதன்கிழமை இரவு நடந்தது. கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. உத்தரப்பிரதேச தலைநகர் நொய்டாவில் 5 மாடி கட்டடத்தின் தரைதளத்தில் சார்ஜ் போடப்பட்டிருந்த ஸ்கூட்டர் மின்கசிவால் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். உத்தராகண்டில் உள்ள பத்ரிநாத் கோவிலில் நன்கொடை மற்றும் காணிக்கைகளில் முறைகேடு நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அந்த கோவில் பொருளாளர் சந்தேஷ் மேத்தா நீக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் உள்ள மௌலானா முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழகத்தில் உரிய கட்டட அனுமதியின்றி கட்டப்பட்ட 38 கட்டடங்களை இடிக்குமாறு ராம்பூர் மேம்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பார்லிமென்ட்டுக்கு எம்பிக்கள் வரும்போது ஸ்மார்ட் வாட்ச் அல்லது ஸ்மார்ட் சாதனங்கள் அணியக்கூடாது என்று லோக்சபா செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. ரயில்வேக்கு சொந்தமான 2640 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது ரயில்வே வளர்ச்சி திட்டங்களை தொய்வடைய செய்யும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு மகாவாராகி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 22ஆம் தேதி அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கர்க்கிடக மாத பிறப்பை முன்னிட்டு இன்று மாலை 5 மணியளவில் நடை திறக்கப்படுகிறது. சமூக வலைதள பதிவுகளுக்கு குற்ற வழக்கு தொடர்வதை தவிர்த்து அவதூறு வழக்கு மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறு பரப்பிய விவகாரத்தை சுட்டிக்காட்டி சென்னை ஹைகோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி ஜங்ஷன் மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள பழமையான உச்சிஷ்ட விநாயகர் கோவில் அருகே ஆற்றுக்குள் சுமார் 2 அடி உயரமுள்ள தொன்மையான கற்சிற்பம் ஒன்று மண்ணில் புதைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் கிரிப்டோ கரன்சி முதலீடு செய்தால் 45 நிமிடத்தில் லட்சாதிபதியாகலாம் என ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணிடம் 10,57,500 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதிகளான ஆசனூர், தலமலை, கேர்மாளம், தாளவாடி ஆகிய பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 21 தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான கேள்விகள் வெளியிடப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பில் வீடுகள் மற்றும் வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து விரிவாக பதிவு செய்யப்பட உள்ளது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே நடந்த மாநில அளவிலான இளவட்ட கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இளவட்ட கல் தூக்கி அசத்தினர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் புதிய மின்வாரிய தலைவராக அருண் ராய் IAS பொறுப்பேற்றார். நிதிச்சுமையை காரணம் காட்டி ஊழியர்களின் சலுகைகளை மறுக்கக்கூடாது என ஹைகோர்ட் கிளை கருத்து தெரிவித்துள்ளது. உண்மையான ஊதிய அடிப்படையில் ஓய்வூதிய பங்களிப்பை செலுத்தக்கூடியதை நிராகரித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை காந்திபுரம் செம்மொழி பூங்கா திட்டப் பணிகளில் 40 கோடி ரூபாய் வரை விதிமீறல் நடந்திருப்பதாக ஒப்பந்ததாரர் சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. இது மிகவும் லேசான நிலநடுக்கம் என்பதால் நில அதிர்வு குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 29இல் விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர கடல் எல்லையில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என ஆந்திர அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதியில் 12 மைல் கடல் தொலைவுக்கு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க அம்மாநில அரசு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. வேளாண் பட்ஜெட் குறித்து அமைச்சர் வினோத் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். எல்னினோ பாதிப்பை தடுப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஆனந்த் உள்ளிட்டோருக்கு சென்னை ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையம் 5 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் சபரிவர்மனை கைது செய்த SI பிரைட் பிளஸிங் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 2025இல் முறையான ஆவணங்களின்றி தங்கியிருந்ததாக கைது செய்யப்பட்ட பங்களாதேஷைச் சேர்ந்த 11 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதவி விலகலை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் C. விஜயபாஸ்கர், MR. விஜயபாஸ்கர், சட்டசபை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூர் உத்தண்டி இடையே 4 வழித்தட உயர்நிலை சாலை அமைக்கப்படும் திட்டத்தை ரத்து செய்ய தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மட்டும் நவோதயா பள்ளிகளை திறக்க புறக்கணிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய சுப்ரீம் கோர்ட் இதுகுறித்து 3 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கலரப்பலம் விற்க தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கும் கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தானது என தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊத்தங்கரை தாவிக MLAவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்துள்ளது. கடலூர் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் இருந்து கடலூர் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற பஸ் நடுவழியில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் இணைந்து பாமக தலைவர் அன்புமணி பேட்மிண்டன் விளையாடினார். நாமக்கல் புதுச்சத்திரம் பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சங்க தலைவர் முருகசாமி வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். முந்தைய விளையாட்டு அமைச்சர்களை விட ஆதவ் முற்றிலும் மாறுபட்டவர், வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவர் என சென்னையில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வைத்த அன்புமணி பாராட்டி பேசினார்.
கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடைபெற்றதன் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படத்திற்கு பெற்றோர்கள், உறவினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அம்பத்தூரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் போக்சோவில் கைதான ராஜா என்பவர் தப்பினார். தப்பி ஓடிய கைதியை போலீசார் தேடுகின்றனர். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இதில் 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி கமிஷனர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் தீவிர ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை சோதனைகளை தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்ட 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேர் பவனி விமரிசையாக நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் கூடுவாஞ்சேரி பணிமனையில் நாளை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக 8 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் 6.3 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வரும் 23ஆம் தேதி ரிலீஸாக உள்ள நிலையில் அண்டை மாநிலங்களில் விறுவிறுப்பாக டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் துவங்கலாம் என கூறப்படுகிறது. தமிழ் தெலுங்கில் நடிகை கயானா லோகருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வருகின்றன. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விரைவில் துவங்கவுள்ள அஜித்தின் 64வது படத்தில் இவர் முக்கிய வேடத்தில் இணைகிறார். முன்னணி நடிகர்களுடன் நடித்தால் அதற்கான வரவேற்பு அதிகம் இருக்கும் என்பதால் அடுத்தடுத்து சூர்யா, அஜித் ஆகியோரின் படங்களில் கமிட் ஆகிறார். இதனால் அவரது சம்பளமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு சில தினங்களுக்கு முன் மும்பையில் தோள்பட்டையில் அறுவை சிகிச்சை நடந்தது. 2 தோள்களிலும் சிக்கல் இருப்பதால் முதலில் வலது தோளில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் பவன் கல்யாணை சந்தித்து நலம் விசாரித்தனர். இப்போது பவன் வீடு திரும்பியுள்ளார். சில மாதங்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஹிந்தி நடிகர் அமீர்கான் சமீபத்தில் கௌரி ஸ்பிராட் என்பவரை 3வது திருமணம் செய்தார். அமீர் மணந்த 3 பெண்களுமே இந்துக்கள். லவ் ஜிகாத்தை ஊக்குவிக்கிறார் என பாரதிய ஜனதா சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமீர் கூறுகையில், எனது மனைவிகள் ரீனா, கிரண் மற்றும் தற்போதைய மனைவி கௌரி என யாரும் மதம் மாறவில்லை. நாங்கள் பதிவு திருமணம் செய்தோம். என் மனைவி கௌரி இந்து அல்ல, கிறிஸ்துவர். என் சகோதரிகள் மகள் இந்துவையே திருமணம் செய்தனர். அனைத்து மதங்களையும் எனது குடும்பம் உள்ளடக்கியது. லவ் ஜிகாத் என்பது நகைப்புக்குரியது என்றார். அனு ராகவபுடி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகி வரும் படம் பௌசி 1940களில் சுதந்திர போராட்ட பின்னணியில் காதல் படமாக உருவாகிறது. இம்மான் வி நாயகியாக நடிக்கிறார். இந்த படம் வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வெளியாவதாக அறிவித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பான் இந்தியா படமாக வெளியாகிறது. மலையாள நடிகையான அன்னராஜன் தமிழில் ரஜினியின் ஜெயிலர் 2வில் அறிமுகமாகிறார். இவரது போட்டோவை மார்பிங் செய்து வெளியிட்டுள்ளனர். அது பற்றி, இதை ஏற்க முடியாது, அசிங்கமானது. எனது தனிப்பட்ட சுதந்திரம், கண்ணியத்திற்கு விடுக்கப்பட்ட தாக்குதல். இதுபோன்ற செயல்களை யாரும் ஆதரிக்க வேண்டாம் என கண்டித்து இருப்பவர் இது பற்றி நடவடிக்கை கோரி கேரள சைபர் கிரைம் போலீசில் புகாரும் அளித்துள்ளார். முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படம் ஜூலை 23இல் ரிலீஸ் ஆகிறது. இதனால் அந்த வாரம் வெளியாக இருந்த GV பிரகாஷின் இம்மார்டல் படம் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை வெளியாக இருந்த 6 படங்களில் அர்ஜுனன் பேர் 10 மற்றும் டாக் ஹெவன் ஆகிய படங்களும் ரிலீஸை தள்ளி வைத்துள்ளனர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக நடித்துள்ள DC படம் ரிலீஸ் ஜூலை 31இலிருந்து ஆகஸ்ட் 7க்கு தள்ளி போனது. தணிக்கையில் இந்த படம் A சான்றிதழ் பெற்றுள்ளது.